குட் ஈவினிங் ஜூனியர் அட்வொகேட்ஸ். இது ஒரு ஜென்ரல் பதிவு. ஐ எம் மகாலட்சுமி அட்வொகேட். 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ப்ராக்டிஸில். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கிரிமினல் சைடு லைட்டாக தான் நாங்கள் சிவில் பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் பேசிக்காக தஞ்சாவூர் பார் மெம்பராக இருந்தால் கூட இடையில ஆஃப்டர் மேரேஜ் நான் மன்னாடி போயிட்டேன். ஸோ 2 இடத்துலையுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நாங்கள் கற்றுக்கிட்ட வகையில் ஃபஸ்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் ட்ரையல் பண்ணோம், அப்புறம் சப் கோர்ட்டில் பண்ணேன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பண்ணோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த பேசிஸில் அது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா லா காலேஜ் என்ட்ரன்ஸ் முதற்கொண்டு சுகுமார சாரோட ஸ்டூடெண்ட்டு இந்த லா சப்ஜெக்ட்லாம் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் மையமாக வச்சு தான் நான் அந்த பதிவுகளை போட்டுட்ருக்கேன். அதே போல் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஜூனியர் அட்வொகேட் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ ஒரு அட்வொகேட் என்ன பண்ணாங்க, ஒரு 4 இயர்ஸ் பேக்கு எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம், நீங்கள் பதிவுகள் போடுங்க மேடம், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க. எனக்கு அது அப்போல்லாம் யூடியூப்னால என்னென்னு தெரியாது. ஸோ நான் பயந்துட்டு வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய அட்வொகேட்ஸ் நிறையன்னு சொல்லும்போது சொல்ல போனேன். அதாவது நம்பர் படி ஒரு 4-5 அட்வொகேட் தான் கேட்டாங்க, எனக்கு ட்ரையல் பண்ணணும் மேடம், கைட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எனக்கு ரெகுலராக கைட் பண்ண முடியலை. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நானே விருப்பப்பட்டு தான் பேசிக்காக அந்த எடிட்லாம் கற்றுக்கிட்டு இந்த பதிவுகள்லாம் போடுறேன். இந்த பதிவுகளில் ஃபுல்லாக ஜூனியர்ஸ்க்கு தான். நான் சீனியர் அட்வொகேட் நிறைய கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னமும் ஜூனியர் அட்வொகேட்டுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக ட்ரையல் பண்ணக்கூடிய, அதற்காக ஆசைப்படக்கூடிய வழக்கறிஞர்களுக்காக தான் இந்த பதிவு. அதையும் தாண்டி இந்த ட்ரைனிங் வர தாசில்தார்ஸருக்கு, போலீஸ் அஃபீஷியலுக்கு, லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது ரொம்ப பயன்படும். மேலும் இதில் என்னென்னா, இதில் போடக்கூடிய பதிவுகளில் எதுவும் தவறுகள் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது விஷயமாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆர்பிட்ரரி சேனல் கிடையாது. நான் சொல்கிறதான் உண்மை, இதுதான் கரெக்டுன்னு இங்கே பேசக்கூடிய சேனல் கிடையாது. இது வந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் ஏதாவது கான்ட்ராடிக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கமெண்டில் போடுங்க, டிஸ்கஸ் பண்ணி அதை நம்ம ஒரு கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா லாங்கிறது ஒரு கடல் மாதிரி, எல்லாத்துமே நம்ம மைண்டில் இருக்காது. டிஸ்கஸ் பண்ணுறது தான் நமக்கு ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கும் நாலேஜில். அதே போல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்பீங்க, ட்ரையல்னு சொல்லிவிட்டு நீங்கள் சப்ஜெக்ட் மேட்டர் தான் நான் போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. இது பேசிக் விஷயத்த நான் சப்ஜெக்டாக போட்டேனே தவிர, இன்னும் வரக்கூடிய பதிவுகள்னால் ஹவு டு ப்ரிப்பேர் ட்ரையலுங்கிறத நான் போட ஆரம்பிப்பேன். சரி மேடம், இன்றைக்கி எதுக்கு இந்த ஜென்ரல் பதிவுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு போகி பண்டிகை வருது இல்லையா? பொதுவாக போகினா அந்த பழையன கழிதல்னு சொல்லுவாங்க, புதியன புகுதல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம ஆஸ் பர் அஸ் அட்வொகேட் இஸ் கன்சர்ன்டு, நம்மளோட ஆட்டிடியூட், நம்ம என்ன செய்யணும், எதை பழசை விடணும், எதை புதுசாக புகுத்தணும், அது சம்பந்தமான ஒரு வீடியோவை நாளைக்கு பதிவிட இருக்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணால், அதுக்காக ஒரு கிளியரன்ஸுக்கு தான் இந்த பதிவும் போட்டிருக்கேன். வெயிட் ஃபார் டுமாரோ வீடியோ, அந்த போகி பண்டிகை சம்மந்தமாக. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.